இப்போ இன்னைக்கு என்ன டாபிக் பற்றி பேச போகிறோம்னா ஸ்டாக் மார்க்கெட் பற்றி பேச போகிறேன். ஸ்டாக் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் மார்க்கெட்னா என்ன அப்படின்ற ஒரு சின்ன ஒரு பேசிக்ஸ் நான் சொல்கிறேன். என்னென்னா, இப்போ பார்த்தீங்கன்னா நீங்களே ஒரு ஒரு விஷயம் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் ஒர்க் ஜாபில் இல்லாமல் இருக்கீங்க, ஜாப் கிடைக்கல, உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் பண்ணோன்னா ஒரு ரொம்ப எளிமையான முறையில் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணணுன்னு நினைக்கிறீங்கன்னா, சீக்கிரம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி சீக்கிரம் பணம் சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருந்தீங்கன்னா, நீங்கள் கண்டிப்பாக இந்த ஃபீல்டை விட மாட்டீங்க. ஏன்னா ஸ்டாக் மார்க்கெட்டுன்றது அவ்வளோ ஒரு இயல்பான ஒரு விஷயம் தான். இன் கேஸ் ஆஃப் ஓப்பனிங் த அக்கௌண்ட்ஸ் நான் சொல்கிறேன். அது ப்ரொஃபஷனலாக பிஸ்னஸாக எவ்வளோ டஃப்னு அப்புறமா சொல்கிறேன். முதல்ல ஒரு எளிமையான விஷயத்தை எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். இது வித்தின் ஒரு 5 to 10 minutes நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம். இன்கேஸ் யூ ஆர் ஹேவிங் ஏ பேப்பர்லெஸ் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வச்சுருந்தீங்கன்னா, நீங்கள் லாக்இன் பண்ணியோ இல்லை ப்ரோக்கர் கான்டாக்ட் பண்ணியோ இந்த ஒரு டிஜிட்டல் ஏஜில் ஒரு 10 minutes நீங்கள் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணலாம். அக்கௌண்ட் ஓப்பன் நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நான் எதை ப்ரிஃபர் பண்ணுவேன்னா, உங்களுக்கு சிரோதான்ற ஒரு யூசர் இன்டர்ஃபேஸ் நான் டிக்ளேர் பண்ணுறேன். ஏன்னா ரொம்ப எளிமையாக இருக்கும், ரொம்ப ஈஸியாக இருக்கும், யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும், ரொம்ப ஈஸியாக ஆக்சஸ் பண்ணலாம். ஆப்லேயும் ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கும், வெப்லேயும் ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். நிறைய ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. அந்த இதில் தான் அந்த போர்ட்டலில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ பிகினருக்கு நான் சொல்கிறது என்னென்னா, ஸ்டாக்ஸ் ஆட் பண்ணுறது வாட்ச் லிஸ்ட்டாக இருக்கும். அதுக்குள்ளேயே ஒரு 3 சார்ட் டைப்ஸை இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. 3 சார்ட் டைப்ஸ் இந்த சென்ஸ் ட்ரேடிங் வியூன்னு சொல்லுவாங்க. இன்னொன்று சாதா ஒரு 3 சார்ட் டைப்ஸ் ஒரு அப்லோட் ஒரு 250 இண்டிகேட்டர்ஸ் கிட்ட அதில் இன்பில்ட் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டும் பண்ணலாம், இந்த ப்ராடக்ட் F&O பண்ணலாம், அப்புறம் பார்த்தீங்கன்னா F&O பண்ணலாம். அப்புறம் காயின்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட் தான் காயின்ஸில் வரும். அப்புறம் ஸ்மால் கேசஸ்ன்னு சொல்லிட்டு வரும், அதுவும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மாதிரி தான், அதுவும் நீங்கள் பண்ணலாம். அப்புறம் F&O பண்ணலாம், அப்புறம் ஸ்டாக்ஸ் பண்ணலாம், ஈக்விட்டி பண்ணலாம், அப்புறம் கமாடிட்டி பண்ணலாம். ஸோ இவ்வளோ ப்ராடக்ட்ஸ் இதுக்குள்ளே இன்டெகிரேட் பண்ணியிருக்காங்க சாஃப்ட்வேர் உள்ள. ஸோ எல்லாமே யூசர் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கும். ரொம்ப காம்ப்ளெக்ஸாக தான் இருக்க சாஃப்ட்வேர்ஸ் பார்த்தீங்கன்னா, நீங்கள் மோத்திலால் ஓஸ்வால் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப காம்ப்ளெக்ஸான சாஃப்ட்வேர். ஏன்னா அதில் நிறைய நீங்கள் இது பண்ணணும், அத்தரைசேஷன் நிறைய கொடுத்துருப்பாங்க. அதாவது ஒவ்வொன்றுத்துக்கும் நீங்கள் போயிட்டு அமௌண்ட்டு இப்போ ஸ்டாக் பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கு ஒரு ஆத்தரைசேஷன் கொடுத்துருப்பாங்க. அது மாதிரி தான் இதுலேயும் இருக்குது. பட் ஆனால் இது ஜெரோதாவில் ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப எளிமையாக இருக்கும், நீங்கள் ஈஸியாக இது பண்ணிக்கலாம். ஸோ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுலாம் ஒரு மேட்டரே கிடையாது. ஒரு 5 to 10 minutes பண்ணிடலாம். எங்கே உங்களுக்கு நீங்கள் மாட்டிங்க என்னென்னா, பார்க்குறது தான் அது ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஸ்டாக் மார்க்கெட். ஆனால் நிறைய இருக்குங்க. அது ஒரு ஓஷன் மாதிரி தான் நான் சொல்லுவேன். நிறைய நீங்கள் டாக்டிக்ஸை நிறைய பார்க்கணும். ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் கூட அது ஷேர் பிஸ்னஸில் பார்த்தீங்கன்னா எஃபெக்டிவாக இம்பேக்ட் பண்ணுவோம் மார்க்கெட்டை. ஸோ நீங்கள் A to Z தெரியணும்னு நான் சொல்ல வரல. நுணுக்கத்தையும் அந்த ட்ரிக்ஸை நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா இட் வில் பி ஈஸி டு கெயின் ஃபேம் அண்ட் மணி இன் ஸ்டாக் மார்க்கெட்ஸ். தேங்க்யூ.